தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணினார். குடும்பத்தை குறித்ததான ஒரு கரிசனை அவருக்குள்ள இருந்தது. என் பிள்ளைங்க, என் மருமக்குமார், என் மனைவி, நாங்க எல்லாரும் வரப்போகிற அழிவில தப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த உணர்வு அவருக்குள்ள இருந்தபடியினாலேதான் அவர் பெரிய கப்பலை கட்டுறார். ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிய கப்பலை நீ கட்டணும், அதுக்கு கோடிக்கணக்கில் அந்த நாட்கள்ல பணம் செலவா இருக்கும். ஏன்னா பூமியில் இருக்கிற எல்லாமே அதுக்குள்ள போகணும் பாருங்க. அதுக்காக பிரயாசப்பட்டு கட்டுறார். தன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக, தன் குடும்பம் காக்கப்படுவதற்காக அவர் பிரயாசப்பட்டு ஒரு பெரிய வேலைய செய்கிறார். இப்ப எத்தனையோ பேர் ஏளனமா கூட பேசியிருப்பாங்க. இப்ப கப்பல் கட்டணும் அப்படின்னா எங்க கட்டுவாங்க? துறைமுகத்துல கட்டுவாங்க, கடல் பக்கத்துல கட்டுவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? நடு ஊருக்குள்ள அவர் வீட்டு பக்கத்துல வச்சு கப்பல் கட்டுறார். எல்லாரும் என்னப்பா பண்றா? இந்த மாதிரி ஆண்டவர் பூமியில தண்ணி அனுப்ப போகிறார், அதனால நானும் என் குடும்பமும் பூமியில இருக்கிற எல்லாமே பாதுகாக்கப்படுவதற்காக நான் ஒரு கப்பலை கட்டுறேன், ஒரு பேழையை கட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க? உனக்கு என்ன பைத்தியமாப்பா? நடு ஊருக்குள்ள என்னைக்கு தண்ணி வந்தது? என்னைக்கு தண்ணினால எல்லாமே மூழ்கினது? அதை நம்ம பார்க்கவே இல்லையே. இல்ல இல்ல, என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால என் குடும்பம் காக்கப்படுவதற்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியோ பேசியிருப்பாங்க. ஆனாலும் என் ஆண்டவர் சொன்ன காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும் என்று அவர் விசுவாசத்தோடு கூட தன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக என்ன பண்ணினார்னா இந்த பெரிய வேலையை அவர் செய்தார். என் குடும்பம் அழிஞ்சிடக்கூடாது, என் குடும்பம் காக்கப்படணும். இன்னைக்கு அந்த சிந்தனை நமக்கு வரணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ரட்சிக்கப்படலை அப்படின்னா அவங்களை குறித்ததான ஒரு கரிசனை உங்களுக்கு வேணும். ஏன்னா வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுகிற பொழுது நாம இந்த பூமியில இருக்க மாட்டோம். மத்திய வானத்துல இயேசு வருகிற பொழுது அவரோடு கூட நம்ம பறந்து போய் விடுவோம். ஆனா இந்த பூமியில இருக்கிறவர்கள் அந்த அக்கினிக்குள்ள சிக்கிக்கொள்ளக்கூடாது, நரகத்திற்கு போயிடக்கூடாது. இப்படிப்பட்டதான சிந்தனை நமக்கு வேணும். நோவாவுக்குள்ள அப்படிப்பட்டதான ஒரு கரிசனை இருந்து கொண்டே இருந்தது. என் குடும்பம் காக்கப்படணும், என் குடும்பத்திற்காக நான் இந்த பேழையை பண்றேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக, என் குடும்பம் காக்கப்படுவதற்காக எவ்வளவு உழைப்பு இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் போனாலும் சரி பரவாயில்ல, என் குடும்பம் அழிய